ஐயா நீங்க இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க? ஐயா நாம வந்துட்டு சின்ன வயசுல பள்ளி படிக்கும் பொழுதே 18 வயசுல வைரமுத்து அவர்கள் வெளியிட்டாங்க வைகறை மேகங்கள் சொல்லி. அந்த நூலோட தாக்கத்தை நான் படிக்கும்பொழுது அப்பவே கவனிச்சேன். அது மட்டும் இல்லாம கவிஞர் வாலி, கவிஞர் வைரமுத்து, கவிஞர் மருதகாசி, கவிஞர் கண்ணதாசன், இந்த வழியில் வந்த நிறைய பேர் பாடல்களை நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். கேட்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு, ஏன் நம்மளும் எழுத முடியாது அப்படின்னு நாம எழுதினேன். ஸோ அப்படி எழுதப்பட்ட முதல் நூல் தான் உள்ளங்கை நதிகள். இந்த நூல் வருவதற்கு எனக்கு 15 இருந்து 16 ஆண்டு காலம் ஆச்சு. ஆனா இது 2வது நூல் என்னுடையது. இது இப்ப அண்ணன் வினோதனா சொன்னபடி, ஆமா, இந்த நீங்கள் நிராகரித்த நூல் வந்து எனக்கு 2-3 மாசம் தான் ஆச்சு. அதனால அடுத்தது ஏன் நாம இன்னொருத்தங்களை பண்ண முடியாது அப்படின்னு செஞ்சு நிறைய பேரை ஊக்கப்படுத்தி கொண்டு வந்தபோது குறுநாவலா நம்ம கொண்டு வந்தது இந்த 3ஆம் பிழக்கடை. இவருடைய நூல் தான் நம்ம போன 2-3 நாளைக்கு முன்னாடி வெளியிட்ட நீங்கள் நெருக்கத்தின் இடைவெளி. இது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் ஐயா நம்ம பதிப்பகத்துல வந்து எல்லாமே செய்யறோம். நீங்க நூலை எழுதி நம்ம கிட்ட ஒப்படைச்சா மட்டும் போதும், நாங்க அதை புத்தகமா கொண்டு கையில கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆமா, அந்த வகையில கொண்டு வந்தா இந்த லட்சுமி வந்தால், காஞ்சனாவின் நிழல், அது மட்டும் இல்லாம இந்த பெங்களூர்ல, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, மற்ற மாநிலங்களை தாண்டி சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு தோழர் வெளியிட்ட முதல் நூல் இது சிற்றறிவு. இதையும் நல்லாரும் பதிப்பகம் தான் நமக்கு செஞ்சிச்சு. இதோட நூல் இல்லாம மாணவர்களுக்கான திருக்குறள் கையாடியும் நான் எழுதியிருக்கேன். ஆமா, தொகுப்பாசிரியர் நான் தான். இதுக்கு மாணவர்களுக்கு நீ திருக்குறள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இது எழுதுனது. இது வந்து தொல்காப்பியத்தை தழுவி 16 ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரு நூல். தமிழ் இளன் ஐயா அப்படின்றவங்க எழுதியிருந்தாங்க. அந்த நூலை நமக்கும் பதிப்பிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. இதையும் செஞ்சிருக்கோம். இதே சத்திய சோதனை எல்லாருக்குமே தெரியும். இது சத்திய வெளிச்சம். ஆமா, அப்படி நம்ம மகாத்மாவை பத்தி ஒரு நூல் கொண்டு வந்திருக்கோம். இந்த நூல் பெங்களூர்ல இருக்கிற நம்ம லிட்டில் ஃபிளவர் ஸ்கூலுடைய செயலாளர், அவர் வந்து மதுசூதன பாபு, அவருடைய இதுல வந்துட்டு முன்னோட்டத்துல இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கு. சோ இது நம்ம நல்ல பதிப்பகத்துல கிடைக்குது. ஐயா நீங்க இதை விட்டு வேற என்னென்ன பணிலாம் செய்யறீங்க? நான் வந்து ஒரு நிறுவனத்துல பணி செய்து கொண்டிருக்கேன். அந்த நிறுவனத்துல ஒரு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சர்வீஸோட மேலாளராக பணி செய்து கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் வாட்சில வந்து கஸ்டமர் சர்வீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா, நேபாள் அண்ட் பங்களாதேஷோட கஸ்டமர் சர்வீஸ் வாடிக்கையாளர் சேவை மையத்தின் நிறுவனராகவும் பொது மேலாளராக இருக்கிறேன் நான். ஆமா, ஒரு ஆரம்ப கல்வியை கூட வந்து தாண்டாத ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய புத்தகங்களை வந்து பதிக்கிறாரு, எழுதுறாரு, கவிதை வாசிக்கிறாரு, கவிதை வந்து தொகுக்கிறாரு. இந்த துறையில வந்து இவ்வளவு ஜொலிக்கிறீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். உண்மையிலேயே எங்களை மனமார்ந்த பாருங்க. நல்லது ஐயா. இந்த நல்லறம் பதிப்பகம் வந்துட்டு புதுசா இன்னைக்கு எழுத வர்றாங்க இல்லைங்களா, அந்த புது எழுத்தாளர்களுக்கான மிக சிறந்த களம், புதிய எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு மிக சிறந்த களமா இந்த நல்லறம் பதிப்பகம் திகழுது. யார் வேணாலும் இதுல வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். இது வந்து எப்படின்னா 0% ப்ராஃபிட், 100% ராயல்டி. அவ்வளவுதான். இது நம்ம அதுக்கான கட்டணம் எதுவும் வாங்குறது கிடையாது. அவங்க என்ன அந்த அச்சு தாள்கள் கூலி என்ன இருக்கு அதுதான் நம்ம வாங்குறோம். அவங்களை எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரே நோக்கம் தான் இந்த நல்லறம் பதிப்பகம். அது எல்லாரும் நீங்க பயனடைகிறதுனா நாங்க கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.